வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு நரசிம்ஹம் அவர்கள். வணக்கம் சார். பாலாஜி வணக்கம். இப்போ ஜூன் 1ஆம் தேதி அது கடைசி கட்ட தேர்தலா இருக்கு. அந்த அன்னைக்கு டெல்லியில இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. அதனுடைய செயல் திட்டங்களை ஆலோசிப்பதற்கான ஒரு கூட்டம்னு சொல்றாங்க. ஆனால் அது சாத்தியப்படுமா? வெற்றி சாத்தியப்பட்டதால அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே முடியும். ஆனால் வெற்றி சாத்தியப்படும்னு அவங்க எந்த அளவுக்கு நம்புறாங்க நினைக்கிறீங்க? வெற்றி சாத்தியப்படும்னு உறுதியான நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, சிம்பிளி பிஜேபிக்கு கூட்டணி கட்சிகளுக்கு எந்த விதமான பலமும் இன்னைக்கு இல்ல. முன்னாடி 2019 இருந்த கூட்டணி கட்சிகள் வேற. இப்போ சிவசேனான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உடஞ்சிருக்கு. ஜேடியு மகத்தான ப்ராப்ளத்துல இருக்கு. பிஜேபியே அதை கபலீகரம் பண்ணிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா நிதிஷ்குமார் அவர் பையனை களத்துல இறக்கியிருக்காரு. சில கடைசியா நடந்த சில ஃபேசஸ்ல. அவர் நிஷாந்த் குமார். இந்த நிஷாந்த் குமார் 49 வயசாவது, பாலிடிக்ஸ்ல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஆனா இவர் இந்தியா கூட்டணியில இருக்கும்போது வாரணாசியில மோடிக்கு எதிராக போட்டியிடுவதற்காக அவர் அவர் கட்சியில இருந்த ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டரை தயார் பண்ணி வச்சிருந்தாரு. அவரும் உத்தரப்பிரதேசலாம் போய் வேலையெல்லாம் பார்த்தாரு. கடைசியில கூட்டணி மாறின உடனே அதை விட்டுட்டாரு. அதுல ஏற்கனவே அவர் வேலையே பார்க்கறது இல்லைங்க. நிதிஷ்குமாரோட கட்சி தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்ட பிறகே அது கலகலத்துருச்சு. பீகாரை பொறுத்த வரைக்கும் பீகார், யூபி, குஜராத், மகாராஷ்டிரா இதுதான் இந்தியாவோட அந்த நம்பரை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்கள். ஏன்னா இதுல மேற்கு வங்காளம் இதுலதான் நம்பர் இருக்கு. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 40. ஆனா இவங்கெல்லாம் அதுக்கும் மேல. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி நமக்கே நிலவரங்கள் தெரியும். அப்ப நம்ம எதை எடுத்து பார்க்க வேண்டியதுன்னா பீகாரை தான் எடுத்து பார்க்கணும். அப்ப பீகார்ல அவர் R&D மினிஸ்டர் ஸ்ரவண்குமார் அவர் ரொம்ப அதிருப்தியா இருக்காரு. அவர் எந்த பணியுமே ஆற்றல. ஆனா அவர் தான் நிதிஷ்குமாருக்கு லெப்டினண்டா இருந்தார். அதாவது ரொம்ப ட்ரஸ்டட் லெப்டினன்ட், நம்பிக்கைக்குரிய தளபதி. இப்ப அவர் ஆண்டியா மாறியாச்சு. வேலையும் நடக்கல. நிதிஷ்குமாருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி எல்லாத்துலயுமே அவங்க தோல்விங்கிற மாதிரி இருக்கு. ஜேடியு ஒண்ணு கூட வராத மாதிரி தான் இருக்கு. பிஜேபி என்ன பண்ணுதுன்னா இதை பயன்படுத்தி ஜேடியு கபலீகரம் பண்ணுதுங்க. அதாவது அதிமுகவுக்கு என்ன இடுக்கண் வந்ததோ அதே இடுக்கண் அங்க வந்துருச்சு. ஜேடியு எக்ஸிஸ்டே ஆக முடியாது. அப்போ கட்சியை காப்பாத்திக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் ஒரு மகனை கொண்டு வந்தாரு. அது இன்னமும் பேக் ஃபயர் ஆயிருக்கு. இவ்வளவு நாள் இல்லாத மகன் ஏன் இப்போ வந்தாரு? இன்னும் கட்சி இன்னும் கலகலக்குது. அப்ப பீகார் பழைய 39 சீட் ஜெயிச்சிருந்தாங்க என்டிஏ 2019. இன்னைக்கு தேதிக்கு 19 சீட் ஜெயிச்சாலே ஆச்சரியம். அப்ப 20 சீட் அங்க கண்டிப்பாக துண்டு விழும். இது இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுங்க. காரணம் எல்லாரும் வட இந்திய அரசியல் உற்று நோக்குறவங்க. உத்தரப்பிரதேசத்துல டெஃபினட்டா குறையும். அது ஈஸ்ட் யூபிலையும் குறையுது. பூர்வாஞ்சல் ஏரியாலே குறையுதுங்க. அது ரொம்ப பேக்வர்ட் ஏரியா, அங்கேயே குறையுது. அப்படின்னா பழைய 63, 64 வர்றதுக்கு வழி இல்லை. 50 தாண்டுனா ஆச்சரியம் என்டிஏ. அப்ப அதுலயும் கண்டிப்பாக ஒரு 30 தொகுதி கைமாறுது. அப்ப பீகாரும் உத்தரப்பிரதேசமும் சேர்ந்தாலே 50 தொகுதி கைமாறுது. மகாராஷ்டிரா ஏற்கனவே பலவீனமா இருக்காங்க. அதுல 20 தொகுதி 25 தொகுதி லூஸ் பண்ணுவாங்க. வெஸ்ட் பெங்கால் பழைய நிலைமையில இல்ல. அந்த 18 தொகுதி அவங்களால ஜெயிக்க முடியாது. 40% ஓட்டு கிடைக்காது. 2021 அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப அதுலயும் தொகுதி எண்ணிக்கை குறையும் போது இந்த சிறு கணக்கு, மனக்கணக்கு இது போட்டாலே 80 தொகுதி வித்தியாசம் வருது. அதாவது பழைய 300ல இருந்து 80 மைனஸ் இந்த 80 ஈடுகட்டணும். அப்ப எங்க ஈடுகட்ட முடியும்? தமிழ்நாடு நோ சான்ஸ். கர்நாடகம் அது பழைய லெவலுக்கே குறையுது. அவங்க பழைய லெவல் 25க்கு மேல, இப்போ ரொம்ப குறையும். அப்போ கர்நாடகத்திலயும் எங்கேயும் ஈடுகட்ட முடியாது. தெலுங்கானா மட்டும் ஓரளவுக்கு பிஜேபிக்கு 4-5 சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆந்திரால ஒரு 6-7 சீட்டு 10 சீட்டு வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆக தென்னகத்துல எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் பிஜேபியோட ஸ்கோருங்கிறது 20க்கு மேல இல்ல. அப்ப 80 20 வச்சு ஈடுகட்ட முடியாது. ஜார்க்கண்ட்ல வாய்ப்பு இல்லை. ஒரிசாவா அதனாலதான் அவங்க அவ்வளவு ட்ரை பண்றாங்க. பட் ஒரிசால அவங்க பண்ண ஒரு பிளண்டர்ஸ், அது மோடி பண்ண ரொம்ப டாக்டிக்கல் பிளண்டர் அவங்களுக்கு அகேன்ஸ்டா முடிஞ்சிருச்சு. அவங்க இந்துத்துவா ஓட்டு வங்கியவே இழந்துட்டாங்க ஒரிசால. அப்படியான சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி கண்டிப்பாக நமக்கு மெஜாரிட்டி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை, என்டிஏக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்படியான ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்கிறாங்க. அது சரிதான். ஜூன் 1 என்டிஏவும் அதை உணருதுங்க. RSS ரொம்ப உணருது. வாய்ப்பு இல்லை அப்படின்னா மோடி இல்லை. மோடி இல்லைன்னா இப்ப யாருன்னா அந்த தார்வாட் ஒரு MP கேண்டிடேட் பிரகலாத் ஜோஷி இருக்காரு. அவர் தான் RSS ஓட செல்ல பிள்ளையா தெரிகிறாரு.
அவரு வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், அவரை எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க. 220 சீட் எடுத்தாலும் பிற கட்சிகளோட ஆதரவு வாங்கி நம்ம ஆட்சி அமைச்சிடலாம். அடுத்த வருஷம் நமக்கு 100வது ஆண்டு, அதுல பிஜேபி ஆட்சியில இருக்கணும் அப்படின்னு இவங்க பிரகலாத் ஜோஷியை தயார் பண்றாங்க. ப்ராப்ளம் என்னன்னா கர்நாடகத்துல அவரே ஜெயிப்பாராங்கிறது ப்ராப்ளம். ஆனால் அவங்களும் நீங்க சொன்ன மாதிரி உறுதியா இருக்கிறத பார்க்க முடியல. அமித்ஷா சொன்னாரு, எந்த கட்ட தேர்தலையே 310 தொகுதிகளை நான் கேப்சர் பண்ணிட்டோம். அண்ணாமலை இப்ப சொல்றாரு, தொண்டர்கள் ரெடியா இருங்க, தாமரை படர்ந்து விரிய போகுது. அதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்போ? அண்ணாமலை பேச அதுக்கு பதில் சொல்லி பிரயோஜனமே இல்லைங்க. ஏன்னா அவர் டோட்டலாவே அவர் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்லயே அவுட் ஆஃப் சிங்க்ங்கிறதா என் கருத்து. இல்லைன்னா அவர் இப்போ எந்த விதமான சம்மந்தமும் இல்லாம ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர்லாம் சொல்லி வாங்கிக்கிட்டு இருக்க மாட்டாரு. அவரு யாருக்காக போய் பிரச்சாரம் பண்ணாரு? டிடிவிக்கு. அவரே அதை கண்டிக்கிறாரு. இதுதானே உண்மையான நிலைமை. அதிமுக தலைவர்கள் கண்டிக்கிறது அது வேற விஷயம். சசிகலாமா கண்டிச்சாலும் சரி, ஜெயலலிதாமாவோட க்ளோஸா இருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்படி இவர் போய் பிரச்சாரம் பண்ண டிடிவியே அது சரியான கருத்து இல்லைன்னு சொல்றாருல. ஏன்னா உண்மையாவே சரியான கருத்து இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப எந்த இடத்துல அண்ணாமலை அவுட் ஆஃப் சிங்க் ஆகுறாரு? அவருக்கு நிதர்சனமான அரசியல் தெரியல. அதனால அண்ணாமலை கருத்துக்கு நம்ம பதில் சொல்லி பயன் இல்லை. அமித்ஷா கருத்துக்கு பதில் சொல்லலாம். அது அப்படிதான் சொல்ல முடியும், வேற வழி இல்லையே. அமித்ஷாவோ இல்ல மோடி அவர்களோ 1 and 2. அப்ப நேச்சுரலா அவங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நீங்க தாங்க ஜெயிப்பீங்க, உங்களை விட்டா யாருங்க இருக்கா, அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே சிந்தனையில அவங்க ஓடுறாங்க. பட் பிராடா அனலிட்டிக்கலா நம்ம பார்த்தோம்னா நமக்கே இது பழிச்சுன்னு தெரிகிற விஷயம்தான். இந்த களத்தில் விளைந்தது கைமாறி போய்விடக்கூடாது, எங்களுக்கு தான் கபில் சிபில் மாதிரியானவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நீங்க சொன்னது போல 102 IAS அதிகாரிகள் கடிதம் எழுதியிருக்காங்க திரௌபதி முர்மு அவர்களுக்கு. குடிமைப்பணி அதிகாரிகளே வெளியில இந்த மாதிரி கடிதம் எழுதுறது அப்படின்றது முதல் முறையை நம்ம பார்க்கிறோம். அதாவது அவங்க கீழே இயங்கக்கூடிய இந்த ஒரு துறையே, தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு IAS அதிகாரிகள், IFS அதிகாரிகள் சொல்வது அப்படின்றது புதுசா இருக்கு இல்லையா? அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? மோடி ஆட்சியில நடக்கிறது எல்லாமே புதுசு தாங்க. தேர்தல் ஆணையம் சில நேரங்கள்ல இந்த கட்சி பிளவுகளின் போது ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிற குற்றச்சாட்டு பல முறை வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்களே கூட 1988 அதிமுக பிளவின் போது அந்த குற்றச்சாட்டை வைத்தோம். காரணம் அதிகப்படியான எம்எல்ஏக்கள் ஜானகி அம்மாட்ட தான் இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மாட்ட கிடையாது. ஆனாலும் தேர்தல் ஆணையம் இரட்டை சின்னத்தையும் முடக்கியது. இது பெரும்பாலும் இந்த குற்றச்சாட்டு வரும். இப்ப சிவசேனா பிளவு இப்ப சமீபத்தில் நடந்தது, இந்த குற்றச்சாட்டுகள் வரும். ஆனா துவக்கத்திலிருந்தே இது வரைக்கும் தேர்தல் ப்ராசஸ் கிட்டத்தட்ட 2 மாசமா நடக்குது. ஒவ்வொரு கட்டத்திலையும் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது. மக்கள் ஒரு சுதந்திரமான அமைப்பிட்ட சில நியாயங்களை எதிர்பார்ப்பாங்க. நீதிமன்றம்னா ரொம்ப நியாயமா நடந்துக்கிடணும் தான் காமன் மேனோட எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு புறம்பாக நடக்கும்போது பலதரப்பட்ட ஐயப்பாடுகள், அது போக அந்த அமைப்பு கேவலப்படுது. 6 கட்ட தேர்தலுங்க. ஒவ்வொரு கட்டம் முடிஞ்ச பிறகு யூஸ்வலா தேர்தல் ஆணையர்கள் பிரஸ் சந்திப்பாங்க. ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ கூட சந்திப்பாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட சந்திக்கவே இல்லை. ஏன்னா பல கேள்விகள் இதுல வரும். பிரஸ் கூப்பிட்டு வெறும் ஓட்டிங் பர்டிகுலர்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணா பிரஸ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, பல கேள்விகள் வரும். அது லைவ், எப்போதுமே அதெல்லாமே நேஷனல் லைவ். அப்ப நாங்க ரொம்ப அவமானப்படுவோம்னு நினைச்சே அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த இடத்துல தேர்தல் ஆணையம் இந்த பிழை பண்ணுது? ஏன்னா அது 2 தேர்தல் கமிஷனர் இவங்க அப்பாயின்மெண்ட்னா அட்டவணை வெளியிடுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி, அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா போஸ்ட் வேக்கண்டா இருக்கு. ஒரு போஸ்ட் வேக்கண்ட், இன்னொரு போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டாரு. ஒரு டைமுக்கு ஃபில்அப் பண்ணிருக்கலாம், அதை செய்யவே இல்லை. ஒருத்தர் தலைமை தேர்தல் ஆணையர். அப்ப அவர் 2 தேர்தல் ஆணையர்களோட ஒத்துழைப்பு இல்லாம, இல்ல அவங்க எதுவுமே தெரியாத தற்குறிகளா இருக்கும்போது இவரால என்ன பண்ண முடியும்? அப்போ ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையமே கேலி கூத்தாகுது. கேலி கூத்தாகுதுங்கிறத பல தரப்பு பல கட்டங்களாக நம்ம கண்கூட பார்த்துட்டு வர்றோம். அது ஒன்றும் வேணும்னு நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு கிடையாது. தேர்தல் ஆணையத்தை கொச்சைப்படுத்தணுங்கிறதும் நம்ம நோக்கம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இந்தியா மாபெரும் தேர்தல், இது 100 கோடி பேர் வாக்களிக்கிற ஒரு மாபெரும் தேர்தல். உலகத்துல எந்த நாட்டிலும் இப்படி நடக்காது. இவ்வளவு பெரிய தேர்தல் ஏற்பாடுகள் கிடையாது. அந்த தேர்தலை சுதந்திரமாக வெளிப்படைத்தன்மையோடு நியாயமான தேர்தல் நடந்ததுன்னு இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வாக்காளனும் உணர்ற மாதிரி நடத்தி இருக்கணும்ல. அந்த இடம் தேர்தல் ஆணையம் இமாலய தவறு பண்ணிருச்சு. அதனாலதான் இப்ப கவுண்டிங் ப்ராசஸ்ல சந்தேகம். கெஜ்ரிவாலுக்கு 7 நாட்கள் எங்களுக்கு மெடிக்கல் நீட்டிப்பு வேணும், ஜாமீன் நீட்டிப்பு வேணும்னு கேட்கிறாங்க உச்சநீதிமன்றத்துல.
ஆனா இப்போ 7 நாட்கள் அவகாசம் கேட்கிறாரு, ஆலோசனை கூட்டமும் இருக்கு. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? கிடைக்குமா அவருக்கு? ஜூன் 2ஆம் தேதி போகணுங்க அவரு. இது குடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அதுல முதல்ல இருந்தே அதுல ஒரு தெளிவு இருந்துச்சு. 2வது இவ்வளவு பிரச்சாரத்துக்கு அவரோட உடல்நிலை ஒத்துழைக்கும் போது, இப்போ வந்து மெடிக்கல் லீவ்னு மெடிக்கல் பெயில் எப்படி கேட்க முடியும்? அந்த இடம் ஓகே. சுப்ரீம் கோர்ட் அத சுட்டி காட்டும். நீங்க இவ்வளவு ஏன்னா இவர் பஞ்சாப்ல இப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாரு. ம். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கடினமான தேர்தல் பரப்புரையை தாங்கக்கூடிய அளவுக்கு நீங்க உடல் நலத்தோட இருக்கும்போது, உங்களுக்கு எப்படி குடுப்பாங்க? 1. சிசோடியாவோட மெடிக்கல் இது பூராவே ரிஜெக்டட். சேம் இது சிசோடியா உள்ள இருக்காரு. எவ்வளவு 1 வருஷமா இருக்காரு. அதெல்லாம் ரிஜெக்டட். நம்ம செந்தில் பாலாஜி அது மெடிக்கல் கிடைக்கவே இல்ல. அதனால அது எனக்கு என்னமோ அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கல. ஆனா ஜூன் 1ஆம் தேதி மீட்டிங் அவர் அட்டெண்ட் பண்ணிடுவாரு. ஏன்னா அவர் ஜூன் 2 தான் போணும் பீகாருக்கு. ஓகே. ஜூன் 4க்கு பிறகு ஓகே. நிலைமைகள் மாறுச்சுன்னா அது வேற மாதிரியா நம்ம பேச வேண்டியது வரும். ம். ஜூன் 2 அரவிந்த் கெஜ்ரிவால் திகாருக்கு போக வேண்டும் என்பதில் சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பு காட்டும் தான் நான் நினைக்கிறேன். நன்றி சார். பொறுத்து வந்து பார்ப்போம் முடிவுகள் எப்படி இருக்குன்னு. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.